வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். இப்போ வந்து எம்ப்ராய்டிங் போடுற சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் நிறையா பேர் வந்து மிஷின் ஊசி மாட்டுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை இப்போ நான் காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த ஊசியை கலட்டிகிட்டே மாட்டி காட்டுறேன். பார்த்தீங்களா, இதில் வந்து ஊசியில் சின்ன மிஷினுக்கு வந்து ஒரு சைடு தட்டையாக தெரியுங்க, ஒரு சைடு தட்டையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடெல்லாம் உருண்டையாக இருக்கும். இந்த மிஷினுக்கு, சின்ன மிஷினுக்கு மட்டும், பெடல் மிஷினுக்கு ஒரு சைடு தட்டையாக இருக்கிற ஊசி இருக்கும். இதில் 16ஆம் நம்பர், 18ஆம் நம்பர் அப்படி நம்பர் இருக்கும். நீங்கள் 16ஆம் நம்பர் கூட வாங்கிக்கோங்க. இது எப்படி மாட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இங்கே தட்டையாக இருக்கும், இங்கே தட்டையாக ஒரு கேப் இருக்கும். எல்லா மிஷின்லையும் இப்படி தான் இருக்கும். பெடல் மிஷினில் இல்லை, பவர் மிஷினில் வேணுனாலும் நீங்கள் அதுக்கு உருண்டை ஊசிங்க, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது, ஒரு சைடு உருண்டை ஊசியாக இருக்கும். அதுக்கு இந்த தட்டையாக இருக்கிற பக்கத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தட்டையாக இருக்கிற பக்கத்தை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி எங்கே இருக்கு, இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை எடுத்துட்டு இதில் உள்ளே விட்டு கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். இப்படி உள்ளே விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி இதில் ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். பிடிச்சிட்டே நல்லா டைட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தடவை லைட்டாக வீலை சுற்றி விட்டால் ஊசி கரெக்டாக உள்ளே போகுதா, எங்கேயா தட்டுதா அப்படி பார்த்துக்கணும். கரெக்டாக உள்ளே போகுது. இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டிங் பார்க்க போகிறோம், மிஷின் எம்ப்ராய்டரி. அதுக்கு இதை கலட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கலட்டிடணும். ப்ரெஷர் போட்டு, இதுக்கு பேர் இந்த ஹேண்டை தூக்கி விட்டு இந்த ப்ரெஷர் போட்டை கலட்டிடணும். கலட்டி தனியாக எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சில எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே கையில் போட்ட மிஷினில் போட்ட எம்ப்ராய்டரிங் தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே மிஷினில் போட்ட எம்ப்ராய்டரி. இப்போது போன வாரம் வந்து நான் ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து காட்டுறேன் அந்த ஸ்டிச்சை. இதுதான் நம்ம போன வாரம் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சு. 2 லைன் கோடு போட்டுட்டு இங்கேயும் இங்கேயுமா நம்ம குத்தணும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் ஜாஸ்தியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஃப்ரேமை வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் கொஞ்சம் போட்டு சொல்லித்தர்றேன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டிச்சு சொல்ல போகிறேங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உள்ளே வரும் இந்த ஸ்டிச்சு. இன்றைக்கி இது சொல்ல போகிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த மாதிரி தான் போடணும். அப்ளிக் இருக்குது, அப்ளிக்கு ஸ்டிச் இருக்குது. இது எல்லாமே மிஷினில் போட்டால் தாங்க. கட் ஒர்க் இருக்குது, மிரர் ஒர்க் இருக்குது. பாருங்கள், இது வந்து எம்போஸ் த்ரெட்டு வச்சு எம்போஸ் பண்ணுறது இந்த ஒர்க்கு. பாருங்கள், இது வந்து இதுவும் ஒரு நீடில் வச்சு எம்போஸ் பண்ணுறது. இதெல்லாம் நான் போக போக ஒவ்வொரு கிளாஸாக நான் சொல்லித்தரலான் இருக்கிறேன். உங்களுக்கு கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா குயிக்காக நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் வர்றதா இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஆன்லைன் கிளாஸ் கூட எடுக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இதெல்லாம் லாங் அண்ட் ஷார்ட்டு ஸ்டிச்சு சூப்பராக இருக்கும். ஐ ஸ்டிச் இருக்குங்க. இது வந்து ஐ ஸ்டிச்சு. பார்க்கும்போதே தெரியும், ஐ மாதிரியே, சேஃப் ஐ மாதிரியே போடணும். இது அப்ளிக்கு. இது வந்து நெட் அப்ளிக். இதெல்லாம் நான் வந்து 2002ல் தையல் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். அப்போ போட்டதுங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப டச் விட்டதுனால தான் எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. நான் அப்போ தான் போட்டுட்ருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிச். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க இது நம்ம கரெக்டாக போட முடியும். எந்த ப்ளவுஸ்லேயும் நமக்கு தேவையான ப்ளவுஸில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் லேஸு ஸ்டிச்சு.
அப்போல்லாம் ஒரு நெளிவாக லேஸ் வரும், அது வச்சு பாருங்கள். இது ஒன்று. இது ஹெர்ரிங் போனு ஸ்டிச். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சாக நான் சொல்லித்தரலான் இருக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை அப்பப்போ நான் வீக்லி ஒன்ஸ் தானே வீடியோஸ் போடுறேன், அப்படி போடனாலும் போடலாம். சரி வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போடலாம். ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த பாபினை போட்டு ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஃபிட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு போன வீடியோவிலையே நான் காட்டியிருக்கேன் இங்கே ஃபிட் பண்ணுறது. இங்கே வந்து பாபின் கேஸை ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த நூல் வந்து நான் மாட்டியிருக்கேன், ஆரஞ்சு கலர் எடுத்து மாட்டியிருக்கேன். இதை கையில் பிடிச்சிட்டு இந்த நூலை எடுத்துகிட்டு வந்துடணும். அடியில் இருக்கிற உள்ள நூலை எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பெட்ஷீட், இந்த தலகாணி உரை அதில் கூட போடலாங்க. நான் இப்போ ஒரு பூ தான் போட்டிருக்கேன், ஒரு தாமரை பூ மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து இப்போ எப்படி போடலான்னு சொல்கிறேன். இந்த தாமரைப்பூ வந்து நமக்கு இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ மேலே தான் தையல் போட போகிறோம். அது நமக்கு இந்த நூல் வந்து அடியில் வந்துடும், அதே சேஃபுக்கு. இப்போ பாருங்கள், இதை இறக்கி விட்டுக்கலாம். இந்த ஹேண்டை இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக தைக்க ஆரம்பிக்கலாம். நார்மலாக தையல் தான் போட போகிறோம். அந்த சேஃபுக்கு நார்மல் தையல் போடுறோம். மெதுவாக நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும்தாங்க இங்கே தெரியும், வந்துட்டு தான் அந்த உள்ள நூல் தெரியும். இப்போ இந்த சேஃபுக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்கள் தலகாணி உரை அந்த மாதிரியெல்லாம் இது போடலாம். இருங்க, அடியில் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம், இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸ்டிச்சு போடுற வரைக்குமே இந்த சேஃப் இப்போ வந்துடும். நான் இதை உங்களுக்கு திரும்ப போட்டு காட்டுறேன். நூலெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த நூலோட நம்ம இப்போ கொஞ்சம் விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த பாபின் லேஸ்லேயே சுற்றிக்கலாம். அடியில் பாருங்கள். இப்போது இந்த இடம் வரைக்கும் நம்ம இதை எடுத்து சுற்றிக்கலாம். அதுலேயேமோ இல்லை அங்கங்கே கட்டாகி வந்துச்சுன்னா அது டிசைன் நல்லா இல்லாமல் இருக்கும். மேலே எடுத்துகிட்டு வாங்க. அதை வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சேஃபுக்கு அப்படி ஸ்டிச்சு தான். இதுக்கு வந்து நமக்கு பேப்பரும் வைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த சேஃபுக்கு போட்டாச்சு. அடுத்த பெட்டல் போடுறேன். என்ன அப்பப்போ அடுத்த பெட்டல். பண்ணியிருக்கேங்க.
பெட்டல் முடிச்சாச்சு. கீழே வந்து அந்த இலை பாகம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் நூல் வந்து கீழே மாட்டியிருக்கேன். அடுத்தது முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒரு பக்கம் இருக்குங்க, ஒரு லீஃப் இருக்குது. அடுத்த லீஃபை போடுறேன். நம்ம இப்படி போட்டு முடிச்சிருக்கோங்க. ராங் சைடு போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஃப்ளவர் டிசைன் வந்துருச்சு. இது அங்கங்கே நம்ம இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், இந்த சேஃப் பெட்டல் வந்துருச்சு. பாருங்கள், இது வந்து உள்ளன் நூலில் போட்டது. இப்போ பாருங்கள், இது அடுத்த ஸ்டிச்சு வந்து இது சொல்லி தரலான் இருக்கிறேன். இது எம்போஸ் ஸ்டிச்சு தான். ஒரு இந்த ஸ்டிச்சு சொல்லலான் இருக்கேன். அடுத்து வந்து இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் நேராக வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி, டெய்லரிங் கிளாஸ், மற்ற பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி அதெல்லாம் கற்றுக்கினாலும் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கினாலும் கற்றுக்கலாம். ஆன்லைனில் கற்றுக் கொடுப்பீங்களான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். அது எப்படின்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நம்ம போடலான்னு சொல்கிறத நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.